Have a good day, students. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டோட 3வது யூனிட் ப்ரோஸ் லெசன் எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. இதில் இது 3வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் இது கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ன கேள்வி இன்டர்வியூவர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த குழுவினுடைய தலைவராக நீங்கள் இதில் எப்படி இந்த குழுவில் ஈடுபட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு வர்த்திகா ஜோஷியினுடைய பதிலை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ பயல் குப்தாவோட ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய பதில் என்னன்னு பார்க்கலாம். பயல் குப்தா, when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. ஸோ நம்மளுக்கு சிக்கல்களுக்கு இடையில் நாம் கடலிலே இருக்கின்ற பொழுது டீம் ஒர்க், இவ்வாறு ஒரு குழுவாக இணைந்து வேலை செய்வது மிகவும் முக்கியமாகும். ஈவன் டியூரிங் த ஸ்ட்ராம், when 3 people would be out on watch, the other 3 who would be inside won't be able to rest. Somebody would heat water, the other person would heat the gloves because it was raining also. So even during the storm, புயல் அடிக்கின்ற அந்த நேரத்தில் 3 பேர் வெளியில் நின்று அந்த சூழலை கண்காணித்து கொண்டு இருப்பார்கள். மீதம் இருக்கிற 3 உள்ளே இருந்து கொண்டு ஓய்வெடுக்க முடியாது. ஒருவர் தண்ணீரை சூடு பண்ணலாம், மற்றவர்கள் க்ளவுஸை சூடு பண்ணுவார்கள். ஏனென்றால் அந்த புயல் நேரத்தில் மழை பெய்து கொண்டிருக்கும். ஸோ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப்டு இன் நேவிகேட்டிங் த்ரூ த 20 hours லாங் ஸ்ட்ராம். ஸோ 20 மணி நேரம் நீண்ட புயல் வீசிய பொழுது இந்த குழுவாக நாங்கள் ஆற்றிய அந்த பணியானது எங்களுடைய கடற்பயணத்தில் மிகவும் உதவியாக இருந்தது. I feel that if I had been alone, then it would have been a nightmare to deal with the challenges that the sea throws at you. ஸோ கடல் நமக்கு சவால்களை சந்திக்கும் பொழுது, சவால்களை கையாள வேண்டிய நேரத்தில் நாம் ஒரு தனி மனிதனாக இருந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு கொடிய கனவாக இருந்திருக்கும் என்பதனை நான் உணர்கிறேன். நைட்மேர் அப்படின்னு சொன்னாக்கா பயங்கரமான கனவு அப்படின்னு அர்த்தம். இன்டர்வியூவர், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் while sailing. நீங்கள் கடலில் பிரயாணம் செய்தபோது உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார் பேட்டி காண்பவர். அதற்கு தலைவர் வர்த்திகா ஜோஷி, the sea can get really tough when winds are picking up. Those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. கடல் மிகவும் கடுமையாக இருக்கும் பொழுது காற்று வேகமாக இருக்கும். அம்மாதிரியான நேரங்களில் நாம் மிகவும் ஒரு வேகமாக சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டும். நாம் நமக்கு முன்பு என்ன நிகழும் என்று எதிர்பார்க்க வேண்டியது மிக அவசியம். ஆன்டிசிபேட்னா எதிர்பார்த்தல், என்ன நடக்கும் என்று எதிர்பார்ப்பது. In the South Pacific, we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high and winds were picking up to 60 to 70 knots. A unit of speed equal to 1 nautical mile per hour, exactly 1.852 kilometer per hour, which is about a hurricane force of wind on land. அதாவது நாங்கள் தென் பசிபிக் கடலில் பயணித்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் ஒரு பயங்கரமான புயலை சந்திக்க வேண்டி இருந்தது. கடலிலே அலைகளுடைய உயரம் 9 to 10 மீட்டர் இருந்தது. காற்றினுடைய வேகம் 60 to 70 நாட் மைல் இருந்தது.
நாட் என்று கூறும்போது அது ஒரு காற்றின் வேகத்தை அளக்கக்கூடிய ஒரு யூனிட்னா ஒரு அலகு. அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு நாட்டிக்கல் மைல் அந்த காற்றினுடைய வேகம். சரியாக சொல்லணும்னா 1.852 km/h. 1 மணி நேரத்திற்கு 1.852 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்றானது வீசியது. இது நிலத்திலே ஹரிக்கேன் என்ற காற்று வீசுவதை போன்றதாகும். It is normal on sea where there is hardly any land mass to stop the winds. இப்போ கடலில் பார்த்திங்கன்னா இது எதுவும் நிலங்களும் இருப்பதில்லை. ஆகவே இந்த காற்றின் வேகத்தை குறைப்பது என்பது இருக்காது. It was a blissful experience when something broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. ஸோ ஏதேனும் ஒரு பழுது ஏற்பட்டு விட்டால், திடீரென்று பழுது ஏற்பட்டு விட்டால் எங்களுடைய மிக கடினமான உழைப்பு மற்றும் முயற்சியின் காரணமாக நாங்கள் ஒன்றாக இணைத்த பிறகு, அந்த பழுதினை நீக்கி அதனை ஒன்றாக இணைத்த பிறகு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவம் கிடைக்கும். We will remember these incidents as well because it gave us the strength to move on, and if something went bad we were able to overcome those challenges. ஸோ இம்மாதிரியான இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொன்ன நிகழ்வுகள், இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நாங்கள் என்றும் நினைவில் வைத்திருக்கிறோம். இவை எங்களுக்கு வலிமையையும், ஏதேனும் கெட்டது நிகழ்ந்துவிட்டால் அதை அப்பொழுதும் நாங்கள் இயங்குவதற்கும், இம்மாதிரியான சவால்களை we were able to overcome those challenges, இந்த சவால்களை நாங்கள் வெற்றி பெறுவதற்கும் முடிந்தது இம்மாதிரியான கடல் பயண அனுபவங்கள். How adventurous was your trip? எவ்வளவு ஒரு பெரிய சாகசமானது உங்களுடைய பயணம் என்று இன்டர்வியூவர் கூறுகிறார். அதற்கு வர்த்திகா ஜோஷி, when we were crossing the Tasman Sea, we witnessed the brilliant southern lights from sea. ஸோ நாங்கள் டாஸ்மேன் என்ற கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது நாங்கள் ஒரு பிரகாசமான தென் பகுதியிலே கடலில் இருந்து தெற்கு விளக்குகளை நாங்கள் கண்டோம். It was rare to watch that in those months, that too from sea. ஸோ இம்மாதிரியான ஒரு வெளிச்சத்தை காண்பது என்பது அந்த மாதங்களில் மிகவும் அரிதானது. அதுவும் கடலில் இருந்து அம்மாதிரியான ஒரு விளக்குகளை காண்பது என்பது, கடலில் இருந்து பார்ப்பது என்பது அரிது. We were absolutely abstract as we were not expecting it to see the entire sky lit up in the green light. நாங்கள் எல்லாம் வியந்து போய் இருந்தோம். இப்படிப்பட்ட ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே நாங்கள் வியந்து விட்டோம். ஆகாயம் முழுவதும் பச்சை ஒளி ஏற்றி வைக்கப்பட்டதை போன்று, பச்சை விளக்கினால் ஒளியேற்றி வைக்கப்பட்டதை போன்று நாங்கள் எதிர்பாராத ஒன்றை பார்த்தது எங்களை மிகுந்த வியப்பில் ஆழ்த்தியது. There was bioluminescence, dolphins swimming in the wake of the boat like our neighbors, and a variety of sea creatures. We spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. It was so huge. ஸோ அது மாதிரி பயோலிமினிசன்ஸ் அப்படின்னா உயிர்களினால் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த விளக்கு ஒளியை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு அருகே பக்கத்து வீட்டுக்காரர்களைப் போல டால்ஃபின் மீன்கள் நீந்தி கொண்டிருந்தன. பல்வேறு வகையான கடல் உயிரினங்கள் எங்கள் அக்கம்பக்கத்தாரைப் போல எங்களுக்கு அருகிலே நீந்தி இருந்தன. ஒரு முறை நாங்கள் இறந்து போன ஒரு திமிங்கிலத்தை பார்த்தோம். அது ஒரு மிகப்பெரிய தீவை போல நீண்ட தூரம் வந்து கொண்டே இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு இறந்து போன திமிங்கிலம் ஆகும். We are not specialists. So whenever was spotted something in the sea,
we had to Google it to learn more about the species. நாங்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல. ஆகவே ஏதேனும் ஒன்றை கடலில் நாங்கள் பார்த்தால் நாங்கள் கூகுள் என்ற இணையதளத்திற்குள் சென்று அந்த ஸ்பீஷீஸினை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம். பிறகு இன்டர்வியூவர் அடுத்த கேள்வியை கேட்கிறார். How did your crew spend time deep in the sea? ஸோ கடலில் நீங்கள் சென்ற பிறகு, கடலின் மையத்திற்கு சென்ற பிறகு நீங்கள் எவ்வாறு உங்கள் குழு பொழுது போகிறது? ஸ்வாதி பி. During circumnavigation, we picked up some hobbies and kept posting pictures of delicacies like golgappas and cakes. ஸோ இவ்வாறு நாங்கள் கடல் வழியாக உலகை சுற்றி கொண்டிருந்த போது நாங்கள் எங்களுடைய சில ஹாபீஸை தேர்வு செய்து கொண்டோம். அதே மாதிரி நாங்கள் சுவை மிகுந்த இந்த பானிபூரி, கோல்கப்பாஸ்னா பானிபூரி மற்றும் கேக் ஆகியவற்றை படமெடுத்து அவற்றை போஸ்டிங் செய்தோம். We also read books when the weather was pleasant and did some quilling and craft work. நாங்கள் புத்தகங்களை படித்தோம் இந்த காலநிலை இனிமையாக இருந்தபோது. அதே நேரத்தில் சிறகுகளால் சில பொருள்களை செய்தோம், சில கைவினை பொருள்களையும் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். While team leader Joshi read comics and the Ramayana during her journey, I loved cooking as well, so I indulged in baking. ஸ்வாதி சொல்கிறார், எங்களுடைய குழு தலைவர் ஜோஷி காமிக்ஸ் புத்தகங்களையும் ராமாயணமும் படித்து கொண்டிருந்தார் பயணத்தின் போது. நான் சமையல் செய்வதை மிகவும் விரும்பினேன். I also liked crafting a lot, so I used to make lamp shapes. நானும் இந்த கைவினை பொருட்களை செய்தேன். இந்த விளக்குகளுக்கான லேம்ப் ஷேட்ஸை நான் தயாரித்து கொண்டிருந்தேன். I love it when people appreciate the food that I cook, so I gave my crew members the best dishes that was possible on land with the limited resources that we had on the boat. நான் மிகவும் விரும்பினேன் சமையலை. என்னுடன் வந்தவர்கள் என்னுடைய உணவை பாராட்டினார்கள். நான் என்னுடைய குழு உறுப்பினர்களுக்கு மிகச்சிறந்த உணவினை தயார் செய்து வழங்கினேன். நிலத்தில் எவ்வாறு சாத்தியப்படுமோ அவ்வாறு சுவையான சிறந்த உணவுகளையே நான் வழங்கினேன். அங்கே எங்களுக்கு கிடைத்த அந்த உணவு தயாரிப்பதற்கான பொருள்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே இருந்தன. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எங்களுக்கு அந்த உணவு தயாரிக்கும் பொருள்கள் படகிலே இருந்தன. வர்த்திகா ஜோஷி. 6 is a great number. We were always entertained. We watched movies, listened to music, and you won't. 6 என்பது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை தான். குழுவின் எண்ணிக்கை 6 என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை தான். நாங்கள் நன்றாக எங்களுக்கு பொழுது போனது. நாங்கள் திரைப்படங்கள் பார்த்தோம், இசையினை ரசித்தோம். and you won't believe some of the goodies the crew rustled up in our tiny pantry. Even while sailing in rough seas, we made parathas, baked cakes, breads, and even made halwa and rasgulla. ஸோ திரைப்படங்களில் வரும் நல்லவர்களைப் போல எங்கள் குழுவில் சிறிய அந்த பேண்ட்ரினா சமையலறையில் நாங்கள் அந்த கடுமையான கடலில் பயணித்தோம். நாங்கள் பரோட்டாக்கள் செய்தோம், கேக் செய்தோம், பிரெட்டு தயாரித்தோம், அல்வா, ரசகுல்லா ஆகிய இனிப்புகளை கூட நாங்கள் அந்த படகிலே தயாரித்தோம். We celebrated festivals at sea. When we think about it now on land, we remember the Deepavali we spent at sea. ஸோ நாங்கள் விழாக்களை கொண்டாடினோம் கடலிலே. நாங்கள் இப்பொழுது நிலத்தில் இருக்கும்போது அதை நினைக்கின்றோம். நாங்கள் கடலிலே பயணிக்கும்போது தீபாவளியை கொண்டாடியது நினைவில் இருக்கிறது. We celebrate 3 birthdays, including the first birthday of the boat, also specific occasions like crossing the equator, the international dateline, and such.
ஸோ நாங்கள் 3 பிறந்த நாட்களை கொண்டாடினோம். அதில் ஒன்று இந்த போட்டின் முதல் பிறந்த நாளாகும். சில முக்கியமான தருணங்கள் இருந்தன. நாங்கள் பூமத்திய ரேகையை கிராஸ் செய்தது, அதேபோல் இன்டர்நேஷ்னல் டேட் லைன், அந்த லைனை கிராஸ் செய்தது ஆகியவைகள் முக்கியமான தருணங்கள் ஆகும். வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபில்ஃபில் அவர் கண்ட்ரீஸ் எக்ஸ்பெக்டேஷன்? நம்முடைய நாட்டின் எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுவதில் எது உங்களுக்கு ஊக்கமளித்தது? ஸ்வாதி பி. We knew that the entire country was watching us and praying for us. So we never wanted them to have a single day thinking that we are in trouble. ஸோ எங்களுக்கு தெரியும் நம்முடைய மொத்த நாடும் எங்களை கவனித்து கொண்டிருக்கிறது, எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது என்று. ஆகவே நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம் என்று ஒரு நாள் கூட அவர்கள் நினைத்து விடக்கூடாது என்றே நாங்கள் விரும்பினோம். We knew that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we are facing. ஸோ எங்களுக்கு தெரியும் இவைகள் நிகழப்போகின்றது என்று. ஆனால் வெளியிலே இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் எந்த வகையான சவால்களை சந்தித்தோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஸோ ஒன் ஆஃப் த மோட்டிவ்ஸ் that we kept in mind was we did not want to frighten them. ஆகவே நாங்கள் ஒரு நோக்கமாக வைத்திருந்தோம் எங்கள் மனதில், யாரையும் நாங்கள் அச்சுறுத்த விரும்பவில்லை என்பதனை நாங்கள் மனதில் வைத்திருந்தோம். We decided that once the circumnavigating was over, we are going to show that we have actually gone through. ஸோ நாங்கள் முடிவு செய்திருந்தோம், இந்த கடற்பிரயாணம் முடிந்த பிறகு அவைகளை நாங்கள் என்னவற்றெல்லாம் சந்தித்தோம் என்பதை காண்பித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த கடல் பயணம் முடிந்த பிறகு. இன்டர்வியூவர் அடுத்த கேள்வி கேட்கிறார். ஆஸ் எ விமன், how would you consider this expedition? ஒரு பெண்ணாக இந்த எக்ஸ்பெடிஷனை நீங்கள் எவ்வாறு கருதுகிறீர்கள் என்று பேட்டி காண்பவர் கேட்கிறார். பேட்டி கொடுக்கின்ற தலைவர் வர்த்திகா ஜோஷி. It is a matter of great honor and we could not have imagined anything better for our cast off. ஸோ நாங்கள் எதையும் சிறந்ததாக கற்பனை செய்யவில்லை, ஆனால் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு ஆகும். Of course, we being an all-women team, it is a great boost to women in the country. நாங்கள் இந்த குழுவில் அனைவரும் பெண்களாக இருந்ததால் நமது நாட்டில் உள்ள பெண்களுக்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும், இது ஒரு உற்சாகமூட்டக்கூடியதாக இருக்கும். பட் as we are going as sailors and we as sailors have seen that the sea does not discriminate between the genders. ஸோ நாங்கள் ஒரு கடல் பயணிகளாக சென்றபோது, நாங்கள் ஒரு கடல் பயணிகளாக இருந்ததால் கடல் ஆண் இனத்தைச் சேர்ந்தவர்கள் பெண்ணினத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பாலின வேறுபாடுகளை கடல் கொண்டிருக்கவில்லை. டிஸ்கிரிமினேட்னா வேறுபாடு. கடல் எந்தவிதமான பாலின வேறுபாடுகளையும் கொண்டிருக்கவில்லை. இது ஆண்பால் பெண்பால் என்று கொண்டிருக்கவில்லை. ஜெண்டர்னா பாலினம். இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல். அது ஒரு அதாவது எந்த இனத்தையும் சேராது இருந்தது. அண்ட் we have realized that gender does not play a role in sailing. ஸோ இவ்வாறு நாங்கள் கடலில் பயணம் செய்யும்போது ஆணினமா பெண்ணினமா என்பது எந்த ஒரு பங்கும் வகிக்காது என்பதை நாங்கள் உணர்ந்தோம். பட் டு பூஸ்ட் த மாரல் இன் த கண்ட்ரி அண்ட் ஃபார் மோர் women to take adventures like sailing, I feel it is great that an all-women team had been formed to undergo this expedition. ஸோ இது நமது நாட்டில் ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு மன உளைச்சல் இருக்கிறது நமது நாட்டில். பெண்கள் இந்த மாதிரி நிறையா சாகசங்கள் செய்ய வேண்டும். இது போன்ற கடல் பிரயாணம் இது போல் நான் உணர்கிறேன். இது ஒரு
அனைத்து பெண்கள் குழு ஒரு மிகப்பெரிய ஒன்று. நாங்கள் இந்த எக்ஸ்பெடிஷனை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. ஸோ we have completed this lesson number 3. நம்ம இந்த 3வது பாடத்தை முடித்திருக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கள் எல்லாம் 3வது பாடத்தில் இருக்கின்ற இந்த வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள வகையில் அது இருக்கும்போது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.